டேய் மாஸ்டர், ஏன்டா அந்த சிப்ஸ் கர்மத்தை இஷ்டத்துக்கு சாப்பிட்ற? கெட்டு போகாம இருக்க அவங்க யூஸ் பண்ற அந்த கெமிக்கல்ஸ் என்னால டைஜஸ்ட் பண்ண முடியலடா. எனக்கு வலிக்குதுடா. இங்க பாரு ஜிங்கோ, நீ என்னதான் லவ் பண்ணணும். இல்ல ஜிங்கோ, நீ என்னதான் லவ் பண்ணணும். அவனுக்குள்ள வெறும் காத்து மட்டும் தான் இருக்கும். நாளே சிப்ஸ் போட்டு விற்பானுங்க, கஞ்ச பீஸ் நிறைய. ஆனா நான் அப்படி கிடையாது, தாராள துண்டி. இங்க பாரு ஜிங்கோ, அவெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஃபேமஸ். இப்பெல்லாம் ஆள் எங்க இருக்கானே தெரியல. சீக்கிரம் காணாம போயிடுவான். சொன்னா கேள்வி என்ன வந்து லவ் பண்ணு. இங்க பாரு ஜிங்கோ, அவன் ஆள் தான் இன்டர்நேஷனல். ஆனா கலீஜ் பாமாயில தான் அவனை வருகிறாங்க. ஏய் யாரா இவன் அடிங்கு சார் மட்டும் அப்படியே இதயம் நல்ல நிலையில வருகிறாங்க. உன்னை கூட பாமாயில் தாண்டா வருகிறாங்க நாயே. டே நாயங்கள, அவங்க 3 பேரும் இந்த பாமாயில தாண்டா ஃப்ரை பண்றாங்க. இவன் வேற லஞ்சுக்கு சைட் டிஷ் இல்லைன்னா உங்களை வச்சு சாப்பிட்டு ஹார்ட் ஃபுல்லா கெட்ட கொலஸ்ட்ராலாம் சேர்ந்துருக்குடா. என்னால டைஜஸ்ட் பண்ண முடியலடா. போன ஜென்மத்தில் நான் என்னடா பாவம் பண்ணேன்? இவன் வயிறா வந்து மாட்டிக்கிட்டேன். இன்னொரு ஜென்மம் இருந்தாலும் நான் கிட்னியை தாண்டா பிறக்கணும். ஜனனி சொல்லுங்க ராம், நம்ம இவ்வளவு நாள் இவன் உச்சால தனித்தனியா வாழ்ந்துட்டு இருந்தோம். நான் எப்படி இவனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இப்ப நம்மளுக்கு ஒரு தெய்வ குழந்தை கிட்னி ஸ்டோனே பிறந்திருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? அந்த மகனை நான் பார்க்கணும். ராம், அந்த மகன் வேற யாரும் இல்ல, நம்ம குலதெய்வம் மாஸ்டர் தான். அவர் தான் சோடியம் அதிகமா இருக்கிற அந்த சிப்ஸ் ப்ராசஸ் ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்டு தண்ணி குடிக்காம நம்மள ஒண்ணு சேர்த்துட்டாரு. நம்மளுக்கு இவ்வளவு நல்லது பண்ண அவருக்கு தேங்காய் குடிச்சு ஹாஸ்பிட்டல்ல ஒரு 50,000 மொய் வைக்க செய்யணும் ராம். ஏய் இவன் ஆல்ரெடி உப்பு அதிகமா சாப்பிட்றதால பிபி அதிகமா என்னால ஃபில்டர் பண்ண முடியலடா. இதை நீங்க வேற போங்கடா. ஓ, உனக்கு எங்களை எதிர்த்து பேசுற அளவுக்கு தைரியம் வந்துச்சா? செல்லோ அப்பா கிட்ட வா. இவன் ஒரு அடி நகர்ந்தா கூட உனக்கு உயிர் போற அளவுக்கு வலிக்கும்டா. இங்க பாரு, இது எங்க கிட்னி. நாங்க சொல்றதை கேட்டு வாயை மூடிட்டு இருக்கணும், சரியா? ஓகே ஓகே ஓகே. அது